ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களது வாழ்க்கையில் கிரகங்கள் எந்தெந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நவகிரகங்களில் செயலால் தான் அனைத்தும் நமக்கு நடக்குதுங்க. வெற்றியோ தோல்வியோ நவகிரகங்கள் செயல்படும் பொழுது நாமும் சேர்ந்து பயணிக்கும் பொழுது அதன் விளைவு ஏதோ ஒன்றாக அமைதுங்க. நவகிரக மாற்றத்தால் நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் நடந்தாலும் சில சமயங்களில் நம்மளை அறியாமல் நிறைய தேவையில்லாத கவலையும் கஷ்டத்தையும் ஏற்பட்டு போயிடுது. இதையெல்லாம் சரி பண்ணுற காலகட்டத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஏற்கனவே நிறைய பிரச்சனையை சந்திச்சாச்சு. இறைவனே இருக்கானா இல்லையான்ற அளவுக்கெல்லாம் யோசிச்சிருப்பீங்க. கடவுளே இல்லைன்னு நினச்சிருப்பீங்க. கடவுள் அவ்வளோ திட்டியிருப்பீங்க. மறுபடியும் கடவுள்கிட்ட தான் போய் நின்று இருப்பீங்க. இதையெல்லாம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைன்னும் பொழுது இதையெல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள் தான். கடவுள் கோச்சிக்கவே மாட்டாருங்க. திட்டினாலும் அவர்கிட்ட தான் திட்டணும், கேட்டாலும் அவர்கிட்ட தான் கேட்கணும், வாங்கினாலும் அவர்கிட்ட தானே வாங்கணும். அதை தானே செஞ்சுருக்கீங்க. அந்த உரிமையோடு செய்யும் பொழுது எல்லாம் இறைவனுக்கு உங்களை பற்றி புரிதல் ஏற்பட்டிருக்கும். இதையெல்லாம் செஞ்சுருப்பீங்க. நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நாட்களாக கஷ்டன்றீங்க. எல்லாம் சரியாயிடுங்க. இறைவன் பக்கபலமாக இருக்கார். இது நாள் வரைக்குமே துணையாக தான் இருந்திருக்கார். இவ்வளோ பிரச்சனையிலையும் துணையாக தான் இருக்கார். இல்லைனா இன்றைய வரைக்கும் ஏதோ ஒரு இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குல்ல. உங்களுக்கு எதுவுமே முடியலையே, ரன்னிங்லே தானே இருக்கீங்க. அப்போ கடவுள் உங்கள் பக்கத்தில் ஓட வச்சுக்கிட்டே தானே இருக்கார். இது புரிதல் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம். பல பேர் புலம்புறீங்க, எனக்கு இன்னும் முடியலை, கஷ்டமாகவே இருக்குது, பிரச்சனையாகவே இருக்குது, விருச்சிக ராசினாலே ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம். ஆனால் விருச்சிக ராசி பிறக்கிறதுக்கே ஒரு புண்ணியம் வேணுங்க. உன்னதமானவர்கள் நீங்கள்லாம், தெய்வத்திற்கு சமமானவர்கள். நியாயத்திற்கு மட்டும்தான் தலை வணங்குவீங்க. தைரியத்துக்கு சொந்தக்காரங்க. உறுதியோடு செயல்படணும்னு நினைப்பீங்க. எந்த விதத்திலும் மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் நீங்கள். உங்களுக்கு இறைவன் எப்பொழுதும் துணையாக தான் இருப்பார். இறைவனுக்கு உங்களை பிடிக்கும் ரொம்ப. நியாயமாக இருக்கும் பொழுது இறைவன் எப்பொழுதும் உங்கள் கூட தானே இருப்பார். சில சமயம் அந்த நியாயமே நமக்கு அநியாயமாக சிலர்கள் ஏற்படுத்தி விட்ட விளைவு தான் இன்றைக்கி. எத்தனையோ இடத்துல எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது உங்கள் பக்கத்தில் கூட நின்று இருக்க மாட்டாங்க. அந்த வழிகள்லாம் பெரிய வழியாக இருந்திருக்கும். உங்களுக்கு கடந்து வந்துட்டீங்க. எல்லாம் சரியாயிடும். காலம் உங்களுக்கு கனிவான காலமாக இருக்குதுங்க. நவகிரகங்கள் நல்ல மாற்றத்தை இப்போ ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் முருகன் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்தாலே பெரிய பெரிய பிரச்சனைலாம் தீர்ந்துருங்க. முருகன் தாங்க உங்களுக்கு சிறந்த ஒரு அருமருந்து. எந்த காலத்துலேயும் நீங்கள் இறைவனை வணங்கணுன்னா முருகனை வணங்கிக்கிட்டே இருக்கலாம். முருகன் உங்களுக்கு துணையாக இருப்பார். நிறைய வெற்றிகளை தேடி தருவார். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுங்க. செவ்வாய் முருகன் வழிபாடு சிறப்பு தாங்க. ராசிநாதன் செவ்வாயாக இருக்கும் பொழுது முருகன் வழிபாடு தொடர்ந்து செய்தால் சிறப்பு தான். அதுவும் செவ்வாய்க்கிழமையில் தொடர்ந்து விரதமெல்லாம் இருப்பாங்க ஒரு சிலவங்க. நல்லா தெரிஞ்சவங்க, அது இல்லை யாராவது சொன்னதை கேட்டவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க வாழ்க்கையில் மேலோங்கி நிற்பாங்க. உயர்ந்த இடத்துல தான் இருப்பாங்க. நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் உயர்ந்த இடத்துல இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். முருகன் வழிபாடு உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை ஏற்படும். செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. முருகனை பார்த்துட்டு வாங்க. பால் அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க. தினை மாவால் ஆன மாவிளக்கு போட்டு படையல் பண்ணுங்க. இது எல்லாம் தொடர்ந்து செய்யும் பொழுது அவ்வளவு சிறப்பானவர்களாக நீங்கள் மாறிடுவீங்க. உங்களுக்கு இப்போ செவ்வாய் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் கூட இருந்தவங்க இல்லை கூட பிறந்தவங்கெல்லாம் நிறைய ப்ரெஷர் பண்ணியிருப்பாங்க. அதையெல்லாம் இப்போ சரியாக போகுது. ஆனால் விட்டு கொடுத்து பேசாதீங்க. இப்போயும் உங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்குன்னு வந்தால் உங்களோடது என்னவோ அதை கரெக்டாக கேட்டு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா ஏமாத்துகிற காலமாகவே தான் இருக்குது உங்களுக்கு. எல்லாரும் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு உங்களை ஒன்றும் இல்லாமல் நிறுத்தக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லைன்னு சொன்னவங்க இப்போ பேசுவாங்க. வாங்கிக்கோன்னுட்டு காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அதனால் கொஞ்சம் எதுக்கு ஏன்னு யோசிச்சுட்டு அதை கேட்டு விசாரிச்சுட்டு அப்புறம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணுங்கள். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அம்சம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச வண்டியெல்லாம் வாங்கிக்குவீங்க. தேவையான அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு துணையாக இருக்காருங்க. உங்கள் ராசியில் சூரியன் நல்ல இடத்துல தாங்க இருக்குது. நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. இருந்தாலும் எது ஒன்றும் காலதாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே சரியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். ஒரு வேலை செய்கிறீங்க, அதை நீங்கள் தான் செய்கிறீங்கன்னு சொல்கிறதுக்கே அவங்க ஒரு 2-3 நாள்லாம் எடுத்துக்குவாங்க. அந்த நிமிஷமே சொல்ல வேண்டிய வார்த்தையை ஒரு 2-3 நாள் கழித்து இவங்க தான் செஞ்சாங்க, இதை நல்லா செஞ்சுருக்காங்க, சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க.
அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு பதட்டமாகவே இருக்கும். அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. சூரியன் நல்ல இடத்துல தான் இருக்கார். கொஞ்சம் காலதாமதம் தான் ஏற்படும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். தொழில் வளர்ச்சி ஏற்படும். பேர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். உங்களை கௌரவமாக தான் வச்சுருக்கார். தந்தை வழி உறவுகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கோ இல்லை உங்களுடன் உறவாடவோ வருவாங்க. பார்த்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் தூர வைத்து பழகுங்கள். கடைசி வரைக்கும் உறவு நீடிக்கும். நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம். அதே போல் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். மூதாதையர்களோட அருளும் கிடைக்கும். மூதாதையர்கள் சொத்து விஷயமாக பேசுகிறது மட்டும் காலதாமதம் தாங்க ஆகும். அது கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப நாட்கள் தான் ஆகும். இருந்தாலும் பரவாயில்ல, கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கட்டும். உங்களோட பொறுமை உங்களுக்கு பக்கபலமாக இருக்குதுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாரு. தொழில் வளர்ச்சி கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. விருச்சகத்துக்கு இப்போ எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. தொழில் முன்னேற்றம் இருக்கும், சரியான அமைப்பு ஏற்படும். ஏதோ ஒரு விதத்தில் நஷ்டத்துக்கும் இல்லாமல் லாபத்துக்கும் இல்லாமல் நடுவில் உங்களை கொண்டுட்டு போயிட்டுருக்கார். பரவாயில்ல, இந்த சூழ்நிலையும் உங்களுக்கு அமைப்பு சரியாக தான் இருக்கும். பயப்படாதீங்க. கொஞ்ச நாள் போன உடனே எல்லாம் சரியாயிடும். புதுசாக தொழில் தொடங்க போகிறன்றவங்க உங்கள் கையில் இருக்க பணத்தை மட்டும் வச்சு தொழிலை தொடங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சிறுக ஆரம்பித்து பெருகி வளர்ச்சியாக இருக்கணும். எடுத்த உடனே நான் பெருசாக செய்ய போகிறேன்னு அதுக்கப்புறம் பிரச்சனை ஏற்படுத்திக்காதீங்க. சின்ன சின்னதாக செய்யுங்க, வாழ்க்கையில் முன்னேறிடுவீங்க. அதே போல் சூரிய பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து குரு பகவானும் நல்ல இடத்துல இருக்கும்பொழுது பெரிய மாற்றம் கிடைக்கும். கவலைப்படாதீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க. ஏதோ ஒரு விதத்தில் புதன் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார். மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதையும் நான் சொல்கிறேன். புத்திசாலித்தனமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிங்கன்னா உங்களை வெறுக்க ஆரம்பிப்பாங்க. தேவை கிடையாது. யாரும் ஒருத்தவங்க சொல்லி ஒருத்தவங்க கேட்கலன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம நகர்ந்துடுறது நல்லது. அதுக்கு மேலே அங்கே சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. முடிந்த வரைக்கும் நீங்கள் மட்டும் உங்களை யோசிங்க, உங்களை சிந்திச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவை, உங்களோட செயல் என்ன, உங்களோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, யார்கிட்ட எப்படி பழகணும், இதெல்லாம் யோசிச்சுட்டே இருங்க. மற்றவங்கள பற்றி சிந்தனையும் வைக்காதீங்க, மற்றவங்களுக்கு நல்லதும் நினைக்காதீங்க, அட்வைஸ் பண்ணாதீங்க. தேடி வந்தால் மட்டும் ஏதாவது சொல்லுங்கள். நீங்களாக போய் எதுவும் சொல்லி வம்பில் மாட்டிக்காதீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்திக்காதீங்க. புதன் பகவான் நல்ல இடத்துல தான் இருந்தாலும் இந்த செயலை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாரு. பொருளாதார வரவு, திடீர் பொருளாதார வரவுலாம் இருந்தாலும் செலவு கொடுக்குறார். தேவையில்லாத வீண் விரைய செலவு கொடுக்குறார். பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்தெல்லாம் செல்லும் பொழுது நிதானமாக போங்க. அதாவது குடும்பத்தில் யாருக்காச்சும் சின்னதாக உடம்பு சரியில்லைன்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள். குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. பெரியவங்களையும் இன்னும் பத்திரமா பார்த்துக்கோங்க. தாய் தந்த உறவுகளை ரொம்ப முக்கியமாக கவனமாக பாருங்கள். ஏதாவது ஒரு சின்னதுன்னா உடனடியாக மருத்துவரை பார்த்துக்கோங்க. இதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்லது. சுக்கிரனால் இதை மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதுக்கு முன்னாடி நம்ம சரி பண்ணிக்கிறது நல்லது. சந்திரன் சரியான இடத்துல இப்போ தாங்க வர்றாரு உங்களுக்கு. இவ்வளவு நாளாக மனசை போட்டு எவ்வளோ கஷ்டப்படுத்தணுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டார். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு, சரியான அமைப்பில் தெளிவை கொடுக்குறார். கண்டதையும் ஆசைப்பட வைக்க மாட்டார். இனிமேல் எது உங்களுக்கு சொந்தமாகுமோ அதை மட்டும்தான் ஆசைப்பட வைப்பார். எதை எடுத்தாலும் ஆசை வரும், எதை எடுத்தாலும் செஞ்சு முடிச்சிருவோன்னு எண்ணம் வரும். இப்போ அதெல்லாம் உங்களுக்கு வராது. இதுதான் என்னால் முடியுன்ற இடத்துக்கு கரெக்டாக வந்துடுவீங்க. உங்களுக்கு உரியது எதுன்னு உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் சந்திர பகவான் கொடுக்குறார். வெள்ளிக்கிழமையில், அதாவது பௌர்ணமி வெள்ளிக்கிழமைனா இன்னும் சிறப்பு. அம்மனுக்கு மல்லிகைப்பூ மாலை வாங்கி சாத்துங்க, இன்னும் சிறப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு எல்லா தெளிவையும் கொடுத்துட்டாலே வெற்றி எளிமையாக அடைஞ்சிரும். பொருளாதார மாற்றத்தையும் கொடுத்துருவார். மகாலட்சுமி உங்களுக்கு அள்ளி கொடுக்க வராங்க, ரெடி ஆகிக்கோங்க. இதெல்லாம் சந்திர பகவான் உங்களுக்கு சூப்பரான இடத்துல அமர்ந்து நிறைய மாறுதலை கொடுக்குறார். எவ்வளோ நாளுக்கு அப்புறம் இது ஒரு மாற்றத்தை இப்போ உங்களுக்கு சந்திர பகவான் கொடுக்குறார். இருந்தாலும் சந்திராஷ்டமத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம், அதனால் பெரிய பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பேச்சுவார்த்தையோ புதிய முயற்சியோ பண்ணாதீங்க. அன்றைய தினம் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா சரியாக போயிடும். இஞ்சி எடுத்துக்கோங்க. அந்த தினம் மட்டும் இஞ்சி எடுத்துக்கோங்க, சரியாக போயிடும். உணவில் இஞ்சி சேர்த்துக்கோங்க. எதுவும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. உடல் ரீதியான பிரச்சனை தீரப்போகுது, மனசு ரீதியான பிரச்சனை தீரப்போகுது. பொருளாதார மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறார். உறவுகளுக்குள்ளே இருந்து உங்ககிட்ட இருந்த கெட்ட பேரெல்லாம் விலக போகுது. தேடி வருவாங்க. ஏதோ கொஞ்சம் மாற்றமாக இருக்கிறீங்க, ஏதோ பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட சேர்றதுக்கு வருவாங்க. பார்த்துக்கோங்க. யார் எப்படின்னு ஏற்கனவே தெரியும். நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டு தானே போயிருக்காங்க.
இவங்க வேணுமா வேணாமான்னு அந்த நிமிஷம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா சரியாக போயிடுங்க. பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். முடிவு சரியாக எடுக்க தெரிஞ்சவங்களால தாங்க வெற்றியை எளிதாக அடைய முடியும். சனி பகவானால் பொருளாதார மாற்றம் ஏற்படுதுங்க. தொழில் வளர்ச்சி இருக்குது. போகிற இடம்லாம் நல்லதாக தான் இருக்கும். நல்ல செய்திகள் வரும். தொட்டது துளங்கும். காரிய சித்தி உண்டாகும். இது நாள் வரைக்கும் எந்த காரியமும் பாதி பாதியாக தடைப்பட்டு போயிருக்கும். முழுசாக முடிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ எல்லாத்தையும் முழுசாக எடுத்துகிட்டு போவீங்க. வெற்றியை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லாம் சரியாயிடும். காலம் உங்களுக்கு கனிவான காலமாக தான் இருக்குது. அதை கருத்தாக கொண்டுட்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான லாபம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. மன உறுதியோடு இருங்க. காலம் கொஞ்சம் சிறிது காலம் போட்டேன், நான் ஃபுல்லாக ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறன்றவங்களுக்கு ஒரே நாளில் எதுவும் மாறாது. கொஞ்ச காலத்தில் உங்களுக்கு மாற்றம் தெரியும். இறைவனோட அனுகிரகம் முழுசாக உங்களுக்கு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். அதே போல் அரசாங்கத்திலேருந்து உதவியெல்லாம் எதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக கிடைக்குங்க. அரசாங்க பணிக்கும் போகலாம். கரெக்டாக எக்ஸாம் எழுதிருங்க. முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி தான். இப்போ தொட்டது அத்தனையும் உங்களுக்கு சரியான அமைப்பில் துளங்கக்கூடியதாக இருக்குது. வெற்றி பாதையை மட்டும் பயணம் எப்படி பண்ணணுன்றதை மட்டும் கரெக்டாக கணிச்சிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை உங்கள் கையில் தான், வேறு யார் கையிலையும் கிடையாது. குடும்ப உறவினர்கிட்டையும் ஒற்றுமையாக இருப்பீங்க. எல்லா இடத்துலையும் சரியான அமைப்பை சனி பகவான் கொடுக்குறார். பேசும்பொழுது மட்டும் நிதானமாக பேசுங்க. கோவப்படாதீங்க. டக்கு டக்குன்னு கோவம் வரும். ஒரு சின்னது ஒரு துளி அப்படின்னும் போது அப்படியே கோவம் வந்துடும். அந்த சரியான நேரமே இருக்காது. கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லாத நேரத்தில் கோவம் வந்துடும். அதெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தாங்க ராஜா. உங்கள் குணத்துக்கு முன்னாடி யாருமே நல்ல ஒரு குணம்காரங்களே கிடையாது. இந்த கோவன்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் உங்கள் குணம் சரியில்லைன்னுறாங்க. நல்ல குணத்துக்கு சொந்தக்காரங்களே நீங்கள் தான். பரவாயில்ல, சொன்னால் சொல்லிட்டு போட்டால் அதை பற்றிலாம் கண்டுக்காதீங்க, கவலைப்பட்டுக்காதீங்க. வாழ்க்கை வாழறதுக்கு உங்களுக்கு இறைவன் உங்களை கூப்பிட்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது சரியான இடத்துல இருக்காருங்க. நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ராகுவால் பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும், தெளிவு கிடைக்கும், தைரியம் கிடைக்கும். மனசுக்குள்ளே இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு வித சஞ்சலம் இருந்தாலும் இப்போ தெளிவாக அவர் சொல்லிடுவார், இதெல்லாம் இல்லை, தைரியமாக கிளம்புன்ட்டு. அப்போ ராகு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா கேது இது நாள் வரைக்கும் பிரச்சனைகளை கொடுத்தவங்கள இப்போ சரி கட்டிடுவார். அதுக்கு மேலே வந்தால் நீங்கள் சரி கட்டிடுவீங்க. நீங்களும் இப்போ சரியான அமைப்பில் தான் இருக்கிறீங்க. பயப்பட தேவையில்லை. கரெக்டாக பேசுவீங்க. இனிமேல் ஒன்றுமே இல்லாத பிரச்சனைக்கு சண்டை போடாதன்னு தெளிவாக சொல்லிடுவீங்க. எனக்கு அது வேலை இல்லை, நான் சண்டை போடுற நேரம் இல்லைன்னு அவங்கள சமாதானப்படுத்துறீங்க. இல்லைன்னா அரவணைச்சு போயிடுவீங்க. இதற்கெல்லாம் சொந்தக்காரங்க நீங்கள் தான். சரியான அமைப்பை இப்போ ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. நல்ல வழியில் இருக்கிறீங்க. நிம்மதியாக இருக்க போகிறீங்க. நல்லா இருக்க போகிறீங்க முதல்ல. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நிதானத்தை மட்டும் கையாளுங்க. அதே போல் யார் வராங்க யார் போகிறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. பொறாமை உள்ளவர்கள் உங்களுடன் இருந்தால் வாழ்க்கையில் அவ்வளோ சீக்கிரம் முன்னேற்றம் அடைய முடியாதுங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களை கீழே தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கோங்க. நிதானமாக இருந்துட்டிங்கன்னா சரியாக போயிடும். உஷாராக இருக்கணும். யாரையும் நம்பாதீங்க. உங்களை மட்டும் நம்புங்க. உங்களோட ரகசியங்களை சொல்லாதீங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம். இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து அனைத்தையும் நல்லதையும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காருங்க.